வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸஸில் 10வது கிளாஸ் ஓகேவா. ஆல்ரெடி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 9 கிளாஸ் வரைக்கும் இந்த ஜிகேக்குன்னே தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுட்டு மற்ற கிளாஸ் செக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஸ்டேட் இஸ் ஃபேமஸ் ஃபார் தாண்டியா ராஸ் டான்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தாண்டியா ராஸ் நடனத்திற்கு பிரபலமான மாநிலம் எது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா, ஆப்ஷன் 2ல் குஜராத், ஆப்ஷன் 3ல் வந்து கேரளா அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலம் வரும் அதுங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த தாண்டியா ராஸ் அதாவது டான்ஸர்ஸ் வச்சு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. இந்த ஃபோக் டான்ஸர்ஸ் வச்சு வந்து கேட்பாங்க, எந்த மாநிலத்தில் எந்த மாதிரியான நடனங்கள் ஆடப்படக்கூடியது அப்படி மாதிரி இது அதுலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. இப்போ இந்த தாண்டியா ராஸ் அப்படிங்கிற டான்ஸ் வந்து ஃபேமஸாக எந்த மாநிலத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க குஜராத் ஓகேவா. ஸோ இந்த குஜராத் மாநிலத்தில் தான் வந்து இந்த தாண்டியா ராஸ் நடனம் அப்படிங்கிறது ஆடப்படக்கூடியது ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குஜராத் மாநிலத்தில் தாண்டியா ராஸ் நடனம் அப்படிங்கிறது ஆடக்கூடியது ஓகே. எஸ். ஸோ இப்போ ஒடிசா அப்படிங்கிற பார்த்தீங்க, ஒடிசாவில் என்ன மாதிரியான டான்ஸ் ஆடுவாங்க, சாவு டான்ஸ் ஆடுவாங்க ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சாவு டான்ஸ் ஆடுவாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம்ங்கிறது கிளாசிக்கல் டான்ஸ் ஓகே. ஸோ கேரளாவில் 2 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. ஒன்று மோகினி ஆட்டம், இன்னொன்று வந்து கதகளி ஓகே. அடுத்து பீகார் ஓகேவா. ஸோ பீகாரில் என்ன ஏதாச்சும் டான்ஸ் ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, த ரவுலட் ஆக்ட் ஆஃப் 1919 granted the British colonial government to power to arrest and the detain Indian without trial who was the British Viceroy of India at the time ஓகே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1919ஆம் ஆண்டின் ரவுலட் சட்டம் பிரிட்டிஷ் காலனித்துவ அரசாங்கத்துக்கு இந்தியர்களை கைது செய்து விசாரணையின்றி தடுத்து வைக்கும் அதிகாரத்தை வழங்கியது. அதே நேரத்தில் இந்தியாவில் பிரிட்டிஷ் வைஸ்ராயாக யார் இருந்தான்னு கேட்குறாங்க ஓகே. ஸோ 1919ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. அதாவது என்ன சட்டம் அப்படின்னா ரவுலட் ஆக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த சட்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் யாரை வேணாம் ஓகே. ஸோ இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது விசாரணை ஒருத்தவங்களுக்கு கைது பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான கைது பண்ணுறதுக்காக தான், அதாவது விசாரணைக்கிறதுக்காக தான் கைது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க ஓகேவா. பட் இந்த ஆக்ட் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வேணால், அதாவது இந்தியர்கள் வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் வந்து நீங்கள் கைது பண்ணி வைக்கலாம், விசாரிக்காமலும் அப்படி வச்சுக்கலாம் அப்படிமா சொல்லுவாங்கள்ல. அந்த ஒரு ஆக்ட் வந்து இது மூலமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த ஆக்டுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியாகிரகமே வந்து காந்திஜி வந்து எடுப்பார் ஓகேவா. ஸோ அது ஒரு வேறு விஷயமா இருந்தாலும் இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, 1919 இந்த ரவுலட் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அந்த டயத்தில் வந்து இந்தியாவினுடைய வைஸ்ராயா யார் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டல்கோசி பிரபு ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து லார்டு ராவின் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3ல் வந்து லார்டு கார்சன் பிரபு அண்ட் ஆப்ஷன் 4 நம்மனா லார்ட் ஜேம்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1919 ரவுலட் ஆக்ட் டைமில் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வைஸ்ராயா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க லார்ட் ஜேம்ஸ் போர்ட் ஓகேவா. ஸோ இவர் தான் வந்து இருப்பார். ஸோ இவங்க தான் வந்து ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று கொண்டு வருவாங்க தெரியுங்களா. ஸோ 1919 1919 நிறையா முக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் 13ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாலியன் வாலாபாக் அது வந்து நடக்கும் ஓகே. ஜாலியன் வாலாபாக் மகர்ஷி வந்து நடக்கும். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரவுலட் ஆக்ட் கொண்டு வருவாங்க ஓகே. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரவுலட் ஆக்டு, ஜாலியன் வாலாபாக் ஓகேவா. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்களுடைய இந்த வைஸ்ராயா இருக்கார்ல ஜேம்ஸ் போர்ட், அவங்களுடைய ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். அதை வந்து ரவுலட் ஆக்ட் மூலம் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் 1919 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயராக வந்து சொல்லப்படுது ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க லார்ட் ஜேம்ஸ் போர்ட் தான் ரவுலட் ஆக்ட் 1919 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது வைஸ்ராயா இருந்தது ஓகேவா.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விச் ஸ்போர்ட்ஸ் இஸ் பிளேட் இன் த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஜஸ்பிரீத் பும்ரா? ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்திய விளையாட்டு வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா எந்த விளையாட்டு விளையாடுகிறார்? ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸை வச்சு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து ஃபுட்பால், ஆப்ஷன் 2ல் கிரிக்கெட், ஆப்ஷன் 3ல் வந்து வாலிபால், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஹாக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கால்பந்து, கிரிக்கெட், கைப்பந்து, ஹாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் யாரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு பும்ரா. ஓகே, ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவர் பும்ரான்னு சொல்லுவாங்க. ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகேவா? ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறவருடைய எந்த ஸ்போர்ட்ஸை வந்து ரிலேட் ஆனக்கூடிய இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சனா எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் ஆனவர், எந்த ஸ்போர்ட்ஸுக்காக விளையாடு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், ஹாக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா அப்படிங்கிற மாதிரியான நேம் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறவர் வந்து கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ கிரிக்கெட்டில் விளையாடுறவங்கன்னா ரொம்பவும் புகழ்பெற்றவர். ஓகேவா? ஸோ ஐபிஎல் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து நம்ம அதிகமாக வந்து உச்சரிப்போம். அதேமாதிரி வேர்ல்டு கப் இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் போட்டிஸ்லுமே வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஈஸியாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபுல் நேம் சொல்லும் பொழுது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா நமக்கு இந்த ஷார்ட் நேமில் இப்போ வந்து ஒரு ரிவ்யூ சொல்லும் பொழுதோ அல்லது ஒருத்தவங்க சொல்லி கேட்கும் பொழுதே டக்குன்னு அவங்களோட ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் டக்குன்னு ஞாபகம் போடுறது அவங்களுக்கு சின்ன நேமாக இருக்கக்கூடியதான். அதை வச்சே நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். பட் வந்து இங்கே எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் குழப்பறதுக்காகனா ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகே, அப்போ பும்ராங்கிறவர் வேறு, இப்போ இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறவர் வேறு அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிறது பும்ரா அவர்களுடைய ஃபுல் நேம். ஓகேவா? ஸோ இந்த பும்ரா அப்படிங்கிறவங்க கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து தொடர்புடையவங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸை வச்சு ஒன்றா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அல்லது ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லையுமே இருக்கும். ஓகேவா? நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டேஸில் கூட அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்துனா அந்த கப்ஸ் அண்ட் ட்ராஃபிஸை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை கூட பார்த்தோமா? அதே மாதிரியான ஒன்று தான் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷ் கொரியோகிராஃபர்டு ஃபேமஸ் சாங் காஹி சாஹித் மோஹி from the movie Devadas and the Mohi Rango Dola from Bajirao Mastania. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேஷ் தேவதாஸ் மற்றும் மோகே ரங்கோ தோலா ஆகிய படங்களில் காகேசே மாகு என்ற புகழ்பெற்ற பாடலுக்கு நடனமாடப்பட்டது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது என்ன ஃபஸ்ட்டு தேவதாஸுங்கிற மூவிக்காக வந்து காஹே ஷாஹி மோஹி அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காகவும் வந்து ஆடி இருப்பாங்க. அதெல்லாம் ஆட சொல்லி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மோஹி ரங்கோலா. ஓகேவா? ஸோ இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கோலாட்டம் வச்சு ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு அது பாட்டு தான். ஓகேவா? ஸோ தாண்டியா ரிலேட்னு சொல்லக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த சாங் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜிராவ் மஸ்தானி அப்படிங்கிற ஒரு படத்தில் என்ன இந்த மோகி ரங்கோலா அப்படிங்கிற ஒரு பாட்டுமே வந்திருக்கும். ஸோ இந்த தேவதாஸ் அந்த பாஜிராவ் மஸ்தானியா இந்த 2 படத்தில் இந்த குறிப்பிட்ட 2 பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கொரியோகிராஃப் பண்ணது அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் கேலிச்சரண் முகபத்ரா, ஆப்ஷன் 2ல் வந்து பிரிட்ஜு மகாராஜா. ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து ருக்மணி தேவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபுல் நேம் வந்து ருக்மணி தேவி அர்னாண்டின்னு வரும். ஆப்ஷன் 4ல் உதய் சங்கர். ஓகேவா? ஸோ உதய் சங்கர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதில் வந்துட்டு யார் வருவா? அதாவது இந்த தேவதாஸ் அல்லது பாஜிராவ் மஸ்தானி இந்த 2 படத்தில் முக்கியமான இந்த பாட்டு காஹி ஜாஹித் மோஹி அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காகவும் மோகி ரங்கோலா அப்படிங்கிற இந்த பாட்டுக்காக வந்து யார் கொரியோகிராஃப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க பண்டிட் பிரிட்ஜு மகாராஜா. ஓகேவா? ஸோ பண்டிட் பிரிட்ஜு மகாராஜா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கதக் டான்ஸர். ஓகேவா? ஸோ கதக் டான்ஸர். ஸோ இவர் கதக் டான்ஸர் அப்படிங்கிறதுனால இவரோட கொரியோகிராஃபியில் தான் வந்து இந்த 2 பாடல்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ தேவதாஸ் மற்றும் தேவதாஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காகி சத் மோஹி அப்படிங்கிற ஒரு பாட்டும், அதே மாதிரி வந்து இந்த பாஜிராவ் மஸ்தானியா அப்படிங்கிற பாட்டில் தான் வந்து மோஹி ரங்கோலா அப்படிங்கிற பாட்டும் வந்து இது பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ கொரியோகிராஃப் பண்ணது பண்டிட் பிரிட்ஜு மகாராஜா. பண்டிட் பிரிட்ஜு மகாராஜா எந்த கிளாசிக்கல் டான்ஸில் புகழ்பெற்றவர், ஆடுறதுல புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதக் டான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 பாட்டுலையுமே பார்த்தீங்கன்னா கதக் டான்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஏன்னா கதக் டான்ஸுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸில்
அந்த பாடல்களை வச்சு வந்துன்னா கொஞ்சம் நார்மல் டான்ஸஸும் மிக்ஸ் பண்ணி வந்துன்னா கொடுத்துருப்பாங்க, வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ அந்த பண்டிட் பிர்ஜு மகாராஜாவுடைய கொரியோகிராஃபியில் தான் இந்த 2 பாடல்களுமே இருக்குன்னா கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறங்க. பண்டிட் பிர்ஜு மகாராஜாங்கிறவங்க கதக் டான்ஸ் ஆடக்கூடியவங்க. அதே மாதிரி கேலிச்சரண் முகபத்ரா, ஓகேவா, கேலிச்சரண் முகபத்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஒடிசி டான்ஸ், ஓகேவா. ஸோ ஒடிசி டான்ஸ் ஆடக்கூடிய புகழ்பெற்றவங்க தான் கேலிச்சரண் முகபத்ரா அப்படிங்கிறவங்க, ஓகேவா. ருக்மிணி தேவியார் நாட்டில் தான் உங்களுக்கு பரதநாட்டியம் ஆடுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு இஸ் பொவட்ரி லயன் இன் இந்தியா டைப்லி டெர்மினேட்டர், ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வறுமை கோடு பொதுவாக எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, ஓகேவா. ஸோ இது ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் 1 லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் கன்சூம்ஷன்ஸ், அதாவது வருமானம் மற்றும் நுகர்வு நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2 குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ், அதாவது கல்வித்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 3 ரிலீஜியஸ் அஃபிலியேஷன்ஸ், அதாவது ரிலீஜியஸ் அப்ளிகேஷன்ஸ்னா மத இணைப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான், ஓகேவா. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இது நிறையா தடவை வந்துன்னா நமக்கு இங்கிலீஷில் வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதாவது சினானிம்ஸாக கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அஃபிலியேஷன் அதே இந்த ஜிடி எக்ஸாம்லேயே கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபிலியேஷன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை ஃபுல்லாக கேட்க வாங்கிட்டாங்க. அஃபிலியேட் அப்படிங்கிற மாதிரியான சின்ன, அதாவது அதோட ரூட் வேர்டு மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அஃபிலி அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்தாவே வந்து உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், ஓகேவா. ஸோ அப்ளிகேட்டட் காலேஜ்னு தான் சொல்லுவாங்களா, அதாவது இணைப்பு கல்லூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதுலேருந்து வந்தது தான் அந்த அப்ளிகேட்னு சொல்கிறாங்களா, அது கூட அந்த வார்த்தை கூட கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து ஒரே வார்த்தை தான், ஓகேவா. ஸோ அது யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து தான் மாறும். இப்போ காலேஜஸ் சொல்லும்பொழுது அப்ளிகேட்டட் காலேஜ்னு சொல்கிறாங்க, அப்போ இணைப்பு பெற்ற கல்லூரி. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், சென்னை அண்ணா யூனிவர்சிட்டின்னு வச்சுங்களேன், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடன் இணைக்கப்பட்ட கல்லூரி, அதுதான், புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ அப்ளிகேட்டட் காலேஜ் அப்படின்னா இணைக்கப்பட்ட கல்லூரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் தான், ஓகேவா. ஸோ அப்போ எதுக்கு இந்த விஷயத்த அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ பட் இந்த வார்த்தைகள் நமக்கு எங்கேயோ கேள்விப்பட்டுருவோம். இதெல்லாம் எல்லாருமே காலேஜஸ் கிராஸ் பண்ணி அவ்வளோ இந்த வார்த்தைகள்லாம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த இடத்துல வேர்டுங்கிறது டக்கு ஞாபகம் வராமல் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் சொல்கிறது, ஓகேவா. என்னடா ஜிகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கிலீஷ் அந்த மாதிரி டீச் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் வந்து முக்கியமான ஒன்று, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 4 ஜஸ்ட் டு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், ஓகேவா. ஸோ சுகாதார வசதிகளுக்கான அணுகல், ஓகேவா. ஸோ ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா வசதிகள்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன கேட்டாங்கன்னா, வறுமை கோடு பொதுவாக எதை வச்சு வந்தோம்னா இது பண்ணப்படுது, அதாவது சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே தமிழில் இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ வறுமைங்கிறது வந்து வருமானத்தை வச்சு தான் அப்புறம் குறிக்கப்படக்கூடியது. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 இருக்க வருமானம் மற்றும் நுகர்வு நிலைகள், ஓகேவா. ஸோ அதை வச்சு தான் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் த கன்சியூம்ஷன். ஸோ இதுதான் சரியான ஒன்று. ஸோ த பொயட்ரி லைன் டைபிகலி டிட்டர்மினன்ட், ஓகேவா. ஸோ எதை வச்சுருந்தா இந்த பொயட்ரி லைன் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்படுது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் மற்றும் நுகர்வு நிலை, ஓகே. ஸோ லெவல்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் கன்சூம்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று, ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏன்னா ஜாகிரஃபிலேருந்து இது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜாகிரஃபிலேருந்து ஒரு கொஸ்டின், ஜாகிரஃபிலேருந்து தான், சாரிங்க, எக்கனாமிக்லேருந்து கேட்கக்கூடியது. எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன்ஸ் ஆர் அஃபர்மேஷன்ஸ் பை த கவர்னர், ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் கட்டுரைகள், அந்த கட்டுரைகள்னா ஆர்டிகல்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ எது ஆளுநரின் உறுதிமொழி அல்லது ஓகே ரெண்டு ஒன்று தான், ஓகேவா. ஸோ உறுதிமொழி அல்லது உறுதிமொழியை குறிப்பிடுகிறது அப்படி மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 161, ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 2 வந்து ஆர்டிகல் 157, ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 155, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து ஆர்டிகல் 159, ஓகேவா. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா? கவர்னரை பற்றி கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 153 அப்புறமே வந்து ஸ்டேட்டு தான், ஓகேவா. ஸோ ஸ்டேட்டை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அப்படி வரும்பொழுது ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் வந்து பதவியேற்பு, அந்த உறுதிமொழி பதவியேற்கும் போது உறுதிமொழி ஏற்பார்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஆத்தர் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4 இருக்க ஆர்டிக்கல் 159, ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் 159 தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கான ஆத்தர் அண்ட் அஃபர்மேஷன்ஸாக இருக்கக்கூடியது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 இருக்க ஆர்டிக்கல் 159, ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 159 தான் இதிலே சரியான ஒன்று. ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழியை குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஆர்டிகல் 159 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி வந்துன்னா ஆர்டிகல் 60 இருக்குல்ல, ஆர்டிகல் 60 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவர் நம்ம பிரசிடென்ட் இருக்காங்கல்ல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டுக்கான ஆத்தன் அஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 60 வரும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து ஒரு 159 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்னருடைய ஆத்தன் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 159. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரைப்ஸ் செலிப்ரேட்டட் த ராங்கர் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ நம்ம முதல் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் கேட்டிருக்காங்க. ஓகேவா, பின்வரும் பழங்குடியினரில் யார் ரோங்கட் திருவிழாவை கொண்டாடுகிறார். ஓகேவா, ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் கொடுப்பாங்க, அது எந்த மாநிலத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அவ்வளோதான். அல்லது எந்த ஒரு மாநிலத்தோட பேரை கொடுத்துட்டு இதில் எந்த கீழே ஆப்ஷன்ஸ் சொன்னால் 4 ஃபெஸ்டிவல் கொடுத்துட்டு இதில் வந்து வேணால் எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னா இந்த மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் தான் எத்தனை நாள் கொண்டாடப்படக்கூடியது, எந்த பழங்குடியினர் வந்து கொண்டாடுறாங்க, எந்த கம்யூனிட்டி வந்து கொண்டாடுறாங்க, எந்த அந்த மாதிரி வந்து அதே மாதிரி எத்தனை நாள் கொண்டாடுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வந்து தெய்வத்துக்காக வந்து அது கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டியாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வெரைட்டியாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அதை டீட்டெயிலாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட அவங்களோட தாட். ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுமே அந்தளவுக்கு டீட்டெயிலாக படித்தோம்னா மட்டும் தான் அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம வர முடியும். ஓகேவா, ஸோ இங்கே ஆப்ஷன் 1 வந்து கேஷி. ஓகேவா, ஸோ இதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸுமே வந்து முக்கியமான ட்ரைப்ஸ்களோட பேர் தான். ஓகேவா, ஸோ கேஷி ட்ரைப். ஓகேவா, ஆப்ஷன் 2ல வந்து திம்சா. ஓகேவா, ஆப்ஷன் 3ல வந்து கர்பி, ஆப்ஷன் 4ல வந்து திவா. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், ஸோ இந்த ரோங்கர் திருவிழா அப்படிங்கிறது கேஷி, திம்சா, கர்பி, திவா இந்த 4 ஆப்ஷன்ஸில் இருக்க ட்ரைப்ஸில் எந்த ட்ரைப்பால் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல இருக்க கர்பி. ஓகேவா, ஸோ இந்த கர்பி அப்படிங்கிற ட்ரைப் மக்கள்னால தான், கர்பிங்கிற பழங்குடியின மக்கள்னால தான் இந்த ரோங்கர் திருவிழா அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியது. ஓகேவா, ஸோ இந்த ரோங்கர் திருவிழா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படக்கூடியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஓகேவா, ஸோ இந்த ரோங்கர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அஸ்ஸாம் மாநிலம் இருக்குல்ல, ஸோ அஸ்ஸாம் மாநிலம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்துன்னா எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதும் நான் 2 இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ரோங்கர் ஃபெஸ்டிவல்ங்கிறது எங்கே கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடியது. அது எந்த ட்ரைபால் கொண்டாடப்படக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிபி அப்படிங்கிற ஒரு ட்ரைபால் தான் கொண்டாடப்படக்கூடிய. இந்த விஷயங்களாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகேவா, ஸோ ரோங்கர் ஃபெஸ்டிவல் அஸ்ஸாம் மாநிலம், எந்த ட்ரைப் அப்படின்னா கர்பி ட்ரைப். ஓகேவா, ஸோ இது தெரியலை புதுசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸாம் போகிறக்கு முன்னாடியோ அல்லது அப்பப்போ ரிவிஷன் பார்க்கும் பொழுதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நம்ம இந்த மாதிரி சொல்லி நிறையா கொஸ்டின் சொன்னால் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமினேஷன் ரிப்பீட்டாக வந்துருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் பிளேட் பை த மித்தாலி ராஜ். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்னொரு மித்தாலி ராஜ் விளையாட்டு எது. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம முதல் பார்த்தோமா? எஸ், பும்ரா வச்சு பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இதுவுமே தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பேட்மிண்டன், ஆப்ஷன் 2ல் ஹாக்கி, ஆப்ஷன் 3ல் கிரிக்கெட், ஆப்ஷன் 4ல் வாலிபால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்ஸில் வரக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் இருக்குல்ல, கிரிக்கெட் ஆடுறதுல புகழ்பெற்றவங்க தான் மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஸோ முதல் பெண் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லலாம். ஓகேவா, ஸோ கிரிக்கெட் மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய முதல் பெண் கிரிக்கெட் பிளேயராக தான் இருக்காங்க. ஸோ மித்தாலி ராஜ் அப்படிங்கிறனாவே வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மித்தாலி ராஜ்ங்கிறவங்க வந்து ஹாக்கியா அல்லது கிரிக்கெட்டா அப்படிங்கிற ஒரு சில கன்ஃபியூஷனும் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த கன்ஃபியூஷன் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறதுலாம் வந்து புகழ்பெற்றவங்க. ஓகேவா, ஸோ இந்திய பெண்கள் அணியில் வந்து அவங்க இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் அவங்களும் வந்து ஒரு முக்கியமான இடம் பெற்றவங்க. ஸோ அதனால் மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கப்படலாம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க தான் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுலாம் புகழ்பெற்றவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்டு ஈசாரம். ஓகே, ஈசாரம் போர்ட்டல் ஈசாரம்.gov
gov.in on 26th ஆகஸ்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அப்படிங்கிற அமைச்சகம் இருக்குல்ல, மினிஸ்ட்ரிக்குல, அதுலேருந்து வந்து பார்த்தா இந்திய அரசு ஆகஸ்ட் 26ஆம் அன்று ஈசாரம் போர்ட்டல், ஓகேவா? ஸோ ஈசாரம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியது எந்த வருஷம் அப்படிமா கேட்கலாம். இங்கே மேலே டேட் கீட்டில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, எந்த மினிஸ்ட்ரி வரைக்குமே கொடுத்துட்டாங்க, அது என்ன இது அப்படி அந்த என்ன போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அப்போ அது எந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, ஆப்ஷன் 1 வந்து 2021, ஆப்ஷன் 2ல 2022, ஆப்ஷன் 3ல 2020 அண்ட் ஆப்ஷன் 3ல வந்து 4ல வந்து 2023, 21, 22, 20, 23 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஈசாரம் அப்படின்னு இருக்குல்ல, இது இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க 2021, ஓகே. ஸோ 2021 அந்த கோவிட் டைமில், ஓகே. ஸோ அந்த செகண்ட், ஓகே, கோவிட் டைம் ஒட்டி வந்து தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, அதாவது 26th ஆகஸ்ட், ஓகேவா? ஸோ இந்த ஈசாரம் அப்படிங்கிறது வந்துன்னா எந்த மினிஸ்ட்ரிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதேமாதிரி தெரிஞ்சுக்கிறங்க, ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஈசாரம் அந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும் அல்லது இன்ட்ரடியூஸ் பண்ண மினிஸ்ட்ரி அப்படி மாதிரியானவும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஓகே. ஸோ தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். ஸோ இந்த ஈசாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான், ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான இது இருக்கலாம், இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தான் என்ட்ரு பண்ணுறதுக்காகவும், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் அது மாதிரியான டைமில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்டால் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய ஒரு சில மானியமெல்லாம் இருக்கும், சப்சிடிட்டி, அதெல்லாம் வழங்குறதுக்கு இந்த அட்டை பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அங்கீகரிக்கிறதுக்கா இந்த ஈசாரம் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஓகே, கவர்மெண்ட் எம்ப்ளாயை தவிர மற்றவங்களாம் இருப்பாங்களே, மற்ற எந்த தொழில் பார்த்தாலுமே, சரிங்களா, கடை வச்சுருக்கவங்க, என்ன வேலை பார்த்தாலுமே வந்துன்னா அவங்க இந்த ஈசாரம்.gov.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அமைப்பு சாரா தொழிலாளர் அட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெற்று வச்சுருந்தாங்க அப்படின்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்டால் வழங்கக்கூடியது. ஸோ அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அந்த அட்டைங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டால் இந்த மினிஸ்ட்ரிக்கில் வந்துன்னா ஏதாவது ஃபண்டு ஒதுக்கணும், அதாவது இந்த கோவிட்டு, மழை டைம், அந்த மாதிரி பேண்டமிக் டைமில் வந்துன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துன்னா அதாவது மானியம் கவர்மெண்டால் வழங்கக்கூடிய ஃபண்டுகள் வந்துன்னா இந்த இது மூலமாக வந்துன்னா வழங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிமா சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம இது கொண்டு வரப்பட்டது, ஓகேவா? ஸோ எதுக்கு இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா 4 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்டாக கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஈசாரத்தை பற்றி, ஈசாரம் அப்படிங்கிற போர்ட்டலை பற்றி வந்து 4-5 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் எந்த பாயிண்ட் வந்துன்னா கரெக்ட் அப்படி மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சொன்னால் இப்போ ஜிடியிலுமே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஓரளவு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இருந்தாலுமே ஓரளவுக்கு நம்மளை குழப்புறதுக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட டைம் வந்து கொஞ்சம் இழுக்கும், ஓகேவா? ஸோ சில விஷயம் நமக்கு வந்து மேலோட்டமாக படிச்சுட்டு வரோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக படிக்காதனால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்பொழுது பாயிண்டாக கொடுத்துட்டு கேட்கும்பொழுது நம்ம மாட்டிக்கிறோம், ஓகேவா? ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருது, அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தான் நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் வரக்கூடாதுல்ல. எஸ், ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி பாயிண்டாக கொடுத்துட்டு அதில் வந்து எது சரி எது தப்பு அப்படி மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, த எலெக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் ஹெல்ட் இன், ஓகே. ஸோ இந்திய அரசியலமைப்பு சபையின் தேர்தல் நடைபெற்றது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் ஏப்ரல் 1946, ஓகே, ஏப்ரல் 1946. ஆப்ஷன் 2ல் மார்ச் 1946, 1946 மார்ச் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 3ல் மே 1946, ஓகே. ஸோ மே 1946 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4ல் ஜூலை 1946, ஓகேவா? ஜூலை 1946 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை இந்திய அரசியலமைப்பு சபையின் தேர்தல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இங்கே இந்திய அரசியலமைப்பின் தேர்தல் எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்க மாதிரி நீங்கள் வந்து அசியூம் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து போயிடக்கூடாது, ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இங்கே கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகேவா? சப்போஸ் த எலெக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கிருக்கோம்னா அரசியலமைப்பு சபை அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்படுது. அதுக்கான எலெக்ஷன் அதில் வந்து ஒரு சில கமிட்டி எல்லாத்துக்குமே இதுனா ஆளுங்க நியமிக்கணும்ல. ஸோ அதுக்கான எலெக்ஷன்ஸ் தான் வந்து தலைவர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நியமிக்கிறதுக்காக ஒரு எலெக்ஷனுங்கிற மாதிரி நடைபெற்றது. ஸோ அது எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1946, ஓகே. ஸோ ஜூலை 1946 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்குல்ல, அதுக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடைபெற்றது, ஓகேவா? ஸோ
கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ 1946 எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பட் வந்துட்டு எந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பர்டிகுலராக கேட்குறான். ஓகேவா? ஸோ ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே 1946 இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு ஏப்ரலா அல்லது ஜூலையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஏப்ரலா ஜூலைன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஜூலை தான் சரியான. ஓகேவா? ஸோ ஜூலை மாதம் 1946 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது பார்ட்டின்னு சொல்ல முடியாது, பார்ட்டிலையும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட் இஸ் த டோட்டல் லிட்டரரி ரேட் ஆஃப் பீகார் அக்கார்டிங் டு த 2021 சென்செக்ஸ் 2011 சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா? ஓகேவா? இந்தியாவின் 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகாரின் மொத்த கல்வியறிவு விகிதம் என்ன? ஓகேவா? ஸோ சென்செக்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் இதே என்னப்பா எல்லா வீடியோஸுமே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாக எடுத்துக்கிட்டு படிங்க. ஓகேவா? அவ்வளோ விஷயம். ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளோ ஃபீல் ஆகும்? அப்படி ஒரு டாபிக் தான் இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுமே வந்து எல்லா கிளாஸஸ்லையுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி கொஸ்டின்ஸுமே வந்து நான் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி ஒவ்வொரு ஜிகே கிளாஸஸுமே. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சிங்கனாவே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படித்து வச்சுக்கிறேங்க. ஸோ 2012ஆம் ஆண்டு சென்செக்ஸை பற்றி வேறு எங்கேயுமே உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சாலுமே சரி, நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிறங்க. அது யூஸ்ஃபுல்லான ஒன்று. கண்டிப்பாக வந்து அது வீண் போகாது. உங்களுக்கு எப்படியாச்சும் வந்து அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஏன்னா இது 2012 சென்செக்ஸ் வச்சு கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லா சூட்லையுமே. நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துகிட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பரில் ஜிகேல பாருங்கள், அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சென்செக்ஸை பற்றி உங்களுக்கு நோட்ஸு நான் கொடுக்குறது தவிர வந்து வேறு எங்கேயும் கிடைச்சாலுமே சரி, நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக படிச்சுருங்க. கண்டிப்பாக அதை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு கேட்டது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படினா பீகார்ங்கிற ஒரு மாநிலம் இருக்குல்ல, அங்கே வந்து மொத்த கல்வியறிவு விகிதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பீகார் மாநிலம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியறிவு அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக மொத்தமாக வந்து 2011ஆம் ஆண்டு சென்செக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பீகாரை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கேரளா வரும். அது எது வந்துன்னா லோவஸ்ட் லிட்டரரி ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பீகார் வரும். ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த லோவஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் வந்து எவ்வளோ சதவீதம் வந்துன்னா கல்வியறிவு பெற்றவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்களேன், ஆப்ஷன் 1ல் 65.8%, ஆப்ஷன் 2ல் வந்து 61.8%, ஆப்ஷன் 3ல் வந்து 66.8%, ஆப்ஷன் 4ல் வந்து 63.8% அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது சரியானது ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 61.8% அப்படிங்கிறது தான் அதில் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ 61.8% அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஏன்னா இந்த பீகார் மாநிலத்துடைய 2012ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு டோட்டல் லிட்டரரி ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்லையுமே ரொம்ப லோவான ஒன்று தான் அதுவுமே தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஞாபகம் வச்சுக்கிறோங்க. 61.8% அப்படிங்கிறது தான் அதுதான் பீகாருடைய மொத்த கல்வியறிவு விகிதமாக இருக்குது. அதுவும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. ஓகேவா? எஸ். அப்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹையஸ்ட்டுங்கிறது கேரளாவில் வந்துன்னா கல்வியறிவு விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 94%. ஓகேவா? ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கிறீங்க. கேரளாவில் கல்வியறிவு விகிதம் ஹையஸ்ட்டாக இருக்குது இந்தியாவிலே 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியறிவு விகிதங்கிறது 94%. அது இது இந்த பீகாருங்கிறது தான் லோவஸ்ட்டு லிட்டரரி ரேட் உள்ள மாநிலமாக இருக்குது. இதோட கல்வி விகிதம் அப்படிங்கிறது 61.8% அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஸோ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறங்க. கேரளாவை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தான் தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கிறங்க. ஒட்டுமொத்தமாக ஆவரேஜாக வந்து இந்தியாவில் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74.04% தான் எஜுகேஷன்ஸோட லிட்டரரி ரேட்டாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறங்க. ஓவரால் இந்தியாவில் 74.04%, சில நேரத்தில் 74% அப்படி மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதையுமே சரின்னு தான் நீங்கள் போட்டுக்கணும். சில இடத்துல எக்ஸாக்டாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் நீங்கள் 74.04% அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன்சராக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது தவிர வந்து கேரளாவில் வந்து ஹையஸ்ட் லிட்டரரி ரேட்டாக இருக்குது, அது 94%. அது லோவஸ்ட் வந்து பீகார், அங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61.8% அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நோட் பண்ணிக்கிறங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன் ஹியூமன் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த வாய்ஸ் பாக்ஸ், வாட் இஸ் த அதர் நேம் யூஸ்டு ஃபார் வாய்ஸ் பாக்ஸ்? ஓகேவா? ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மனிதர்கள் ஒலி குரல் பெட்டியால் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? ஒலிங்கிறது வந்து குரல் பெட்டியால் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது இது. அதே மாதிரி குரல் பெட்டிக்கு பயன்படுத்தப்படும் வேறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா. ஸோ சயின்ஸில் பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஹியூமன் பாடிஸ் அந்த டாப்பிக்லேருந்து நான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் சவுண்ட், அதாவது மனிதன் ஒலி எழுப்புறான் அப்படின்னா அது வந்து வாய்ஸ் பாக்ஸ், அதாவது குரல் பெட்டின்னு சொல்லப்படக்கூடிய அதுலேருந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து வாட் இஸ் அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே. அந்த நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ப் நோட்ஸ் ஓகேவா, நிணநீர் கணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பைப், அதாவது உணவு குழாய். ஆப்ஷன் 3ல் வந்து விண்ட் பைப் ஓகேவா, காற்று குழாய். ஆப்ஷன் 4ல் வந்து லாரினிக்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியான ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம், அதாவது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா குரல் வலைன்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ அது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா லாரினிக்ஸ் ஓகே. ஸோ லாரினிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இங்கிலீஷில் உள்ளது நிறைய பேருக்கு தெரியாத கூட இருக்கலாம். ஸோ அதுவுமே தெரிஞ்சுக்கிறங்க, கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக இப்போ வந்துட்டு நீங்கள் கான்ஃபரன்ஸு, அதாவது இங்கிலீஷில் வந்து கான்ஃபரன்ஸ் ரீடிங் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இந்த லாரிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு அந்த மாதிரி நிறையா குழப்பற மாதிரியான வார்த்தைகளும் இருக்குது. ஸோ அதுகளை கொடுத்துட்டு நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் ஆகலாம். ஸோ இல்லை ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸே இந்த வேர்டு வருது அப்படின்னா அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு வார்த்தைக்கு அல்லது அங்கே இருக்க 4-5 வார்த்தைகள் மீனிங் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஞாபகம் அதை தெரிஞ்சுக்கிறங்க அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இங்கே மனிதர்களே குரல் பெட்டி, ஒலி எழுப்பக்கூடிய குரல் பெட்டியை வந்துன்னா இன்னொரு பேரில் வந்துன்னா குரல் வலைன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இங்கிலீஷில் லாரினிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சயின்ஸில் ஹியூமன் பாடிஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நான் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி எனக்கு கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ பார்க்குறீங்க நிறைய பேர், பட் வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுதான் கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் தேவை அல்லது எக்ஸாம் ரிலேட்டடான கமெண்ட்டுகளுமே நீங்கள் கேட்கலாம் ஓகேவா. ஸோ அந்த கமெண்ட்டுகளாக போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ.